Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஆம்பலிப்பிட்டிய பிரதேச சபை தலைவர் MK அமில எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பிரதேச சபை தலைவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் கூறிய போதிலும் 8 நாட்களின் பின்னரே அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் இன்று போலீசாருக்கு உத்தரவிட்டது. சந்தேக நபரான பிரதேச சபை தலைவர் T56 ரக துப்பாக்கியினால் தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக தாக்குதலுக்கு இலக்கான பனாமுர போலீஸ் நிலையத்தின் கான்ஸ்டபிள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்திருந்தார். துப்பாக்கியை கண்டுபிடிக்கவும் இல்லை, துப்பாக்கியினால் தாக்குதல் மேற்கொள்ளவும் இல்லை. மிகவும் சிறிய அளவிலான குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சில குற்றச்சாட்டுகளுக்காக இணக்க சபைக்கு செல்ல வேண்டும். இதேவேளை ஒழுக்கத்தினை பெற செயற்படும் தமது உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவிக்கின்றார். எனக்கு கிடைக்கின்ற அனைத்து முறைப்பாடுகளும் ஊடகங்களில் தெரிவிக்கப்படுகின்றன. போலீஸ் விசாரணைகள் மற்றும் ஏனைய விடயங்கள் நிறைவு பெற்ற பிறகு எனக்கு அறிவிக்கப்படும். இதுவரை 3 நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 பதவியிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளனர். உதாரணமாக கூற வேண்டும் என்றால் அக்குரச பிரதேச சபையின் தலைவர் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபடுவோர் முழுமையாக எமது உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவர். எம்பலப்பிட்டி பனாமுர பகுதியில் தலைக்கவசம் மற்றும் சாரதி அனுமதி பத்திரமின்றி மோட்டார் சைக்கிளில் சென்ற 3 கடந்த 26ஆம் தேதி இரவு போலீசார் நிறுத்தியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சித்த வேளையில் எம்பலப்பிட்டி பிரதேச சபையின் தலைவர் குறித்த இடத்துக்கு வருகை தந்து அங்கிருந்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கியுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததுடன் பிரதேச சபை தலைவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர் கைது செய்யப்படுவது தாமதமானதை அடுத்து நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்து அது குறித்து சுட்டிக்காட்டி வந்தது. இந்த நிலையில் குறித்த பிரதேச சபையின் தலைவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் கூறினர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் மாதிபர் எங்கு இளங்கோரிடம் நாம் வினவிய போது சந்தேக நபர் கைது செய்யப்படுவார் என்று அவர் குறிப்பிட்டார். எனினும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு 8 தினங்களின் பின்னரும் சந்தேக நபரான பிரதேச சபை தலைவரை கைது செய்வதற்கான இயலுமை போலீசாருக்கு இருக்கவில்லை.